नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्लज़ीना क़ाल लहुमुन नास इन्नन्नास क़द जमअू लकुम फ़ख़्शौहुम ज़ादहुम ईमाना व क़ालू हस्बुनल्लाहु व निअमल वकील आमन्ना बिल्लाह सदक़ल्लाहु मौलाना अलियुल अज़ीम अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद तिब्बिल क़ुलूबि व दवाइहा व आफ़ियतिल अब्दानि व शिफ़ाइहा व नूरिल अब्सारि व ज़ियाइहा व अला आलिहि व सहबिहि व सल्लिम। மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாஃபிஸா அவர்கள் ஓதிய சூரா ஆல இம்ரான் 3ஆம் அத்தியாயம் 173ஆம் வசனம். சில மக்கள் நபியே, உங்களை பார்த்தும் நண்பர்களை பார்த்தும் சொல்லுகிறார்கள், பன்னாட்டு படைகள் உங்களை பூண்டோடு அழிப்பதற்காக வேண்டி திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் அவர்களை பயந்து கொள்ளுங்கள், அவர்கள் விஷயத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னபோது சத்திய சஹாபாக்களுடைய ஈமான் அதிகரித்து ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்கின்ற வாசகத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3ஆம் அத்தியாயம் 173ஆம் வசனத்திலே பகர்கிறான். இந்த ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீலுக்கு ஒரு தனி சக்தியும் மகிமையும் வலிமையும் இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம்! பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே சோதனையான காலகட்டம். உஹது போர், புனித போர் நிகழ்ந்து நிறைவு பெற்றிருக்கிறது. நிறைய சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய சஹாபாக்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், நிலை குலைந்திருக்கிறார்கள். பல சஹாபாக்கள் மிகவும் வேதனையிலே, துன்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? அந்த உஹது போரிலே முஸ்லிம்கள் எதிரிகளுக்கு வலிமை சேர்ந்து விட்டது. அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். அபூ சுஃபியானுடைய தலைமை, அந்த எதிரிகள் வெற்றி பெற்ற கையோடு, அந்த கொக்கரிப்போடு, அந்த மமதையோடு மக்கா நோக்கி புறப்பட்டு சொல்லுகிற போது அபூ சுஃபியான் இன்னும் அவருடைய வக்கிரமம் தீரவில்லை. அவருடைய அந்த காழ்ப்புணர்ச்சி குறையவில்லை. ஒரு வெறித்தனம் அவருக்கு ஏற்பட்டு அவர் கூறுகிறார், முகமதினுடைய தோழர்களையும் நாம் விட்டு வைக்கக்கூடாது, அவர்களை பூண்டோடு ஒடித்து கட்ட வேண்டும். எனவே நாம் அடுத்த போருக்கு தயாராக வேண்டும். இப்படியே நாம் திரும்பவும் செல்லுவோம். உஹது போர் நிகழ்ந்திருக்கிறது. சஹாபிகள் ஷஹீதுகளாக இருக்கிறார்கள். அவர்கள் வீர மரணமாக இருக்கிறார்கள். நிறைய சஹாபிகள் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், ரணப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், நிலை குலைந்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே அபூ சுஃபியான் அன்றைய காலகட்டத்தில் அவர் முஸ்லீமாகவில்லை. அவருடைய தோழர்களுடைய அந்த எண்ணத்தை பாருங்கள். முஸ்லிம்களை விட்டு வைக்கக்கூடாது, இஸ்தீசால், பூண்டோடு அவர்களை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். மறுபடியும் நாம் செல்வோம், முஸ்லிம்களை நாம் எதிர்த்து போராடுவோம். இந்த செய்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்னலாருக்கு வஹி மூலமாக அறிவிப்பு செய்து விட்டான். என்ன ஆனது? எந்த அபூ சுஃபியானுடைய தோழர்கள் முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டினார்களோ அவருடைய இதயத்திலே அல்லாஹ் ரோபை போட்டு விட்டான், அச்சத்தை போட்டு விட்டான். இவர்கள் என்னதான் வெறித்தனம் கொண்டிருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரூபை போட்ட வகையிலே அவர்கள் ஃபஹஸமுஹும் பின்வாங்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் பின்வாங்கியதாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு ஆராபி, ஒரு கிராமவாசியை கூலிக்கு பிடிக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட அமௌண்டை அவர்களுக்கு தருகிறார்கள். ஜுஅல் என்பார்கள். ஒரு லஞ்சத்தை தருகிறார்கள். தந்து நீங்கள் சென்று முகமது நபியிடத்திலையும் தோழர்களிடத்திலையும் சொல்லிவிடுங்கள், இப்படி பல வகுப்பை சார்ந்தவர்கள் உங்களை எதிர்ப்பதற்காக, உங்களை அழிப்பதற்காக வேண்டி திரண்டு வருகிறார்கள்
நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். அப்போது அவர்களுக்கு ஒரு கிளி உண்டாகும், ஒரு அச்சம் உண்டாகும், அவர்கள் நடுங்கி போவார்கள் என்று ஒரு கிராமவாசியை அவர்கள் கூலிக்கு பிடிக்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு தகவல் வந்ததன் அடிப்படையில் அந்த புண்பட்ட இதயங்களோடு வேதனையோடு மதீனாவிற்கு திரும்பி கொண்டிருந்த நேரத்தில் திரும்பவும் அந்த புனித போருக்காக நபியும் நபித்தோழர்களும் வருகிறார்கள். சற்று யோசித்து பார்க்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலகட்டம். இப்போதுதான் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு நஷ்டத்தையும் சோதனையையும் தோல்வியையும் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் கூட மனம் தளரவில்லை. எதிரிகளை எதிர்ப்பதற்காக வேண்டி மதீனாவிற்கு சென்றவர்கள் திரும்புகிறார்கள். திரும்பி ஹம்ரா உல் அசத் என்கிற அந்த இடத்திற்கு வந்து சேருகிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அபூ சுஃபியான் அவருடைய தோழர்களுடைய இதயங்களில் ரோபை போட்டுவிட்டான். அவர்கள் பின்வாங்குகிறார்கள். ஹம்ரா உல் அசத் என்கிற அந்த இடத்திற்கு வருகிற போது அந்த ஆராபி வந்து இந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள். பல வகுப்பை சார்ந்தவர்கள் அணிதிரண்டு வருகிறார்கள் உங்களை அழிப்பதற்காக. எனவே நீங்கள் கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள், பயந்து கொள்ளுங்கள் என்று. அப்போதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கிறான். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷவுஹும் ஃபஸாதஹும் ஈமானா வ காலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஈமான் அதிகரிக்கிறது. எத்தனை போர்கள் வந்தாலும் சரி, எத்தனை முறை எதிரிகள் எதிர்த்தாலும் சரி, தங்களை பூண்டோடு ஒழிக்க அவர்கள் சதித்திட்டம் தீட்டினாலும் சரி, நாங்கள் எதிர்த்து போராடுவோம், வீரமரணம் அடைவோம் என்கின்ற அந்த வீராப்போடு அந்த சத்திய சஹாபிகள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொன்னார்களே. இதை எதற்காக அல்லாஹ் சொல்கிறான் என்றால், நமக்கும் சில சோதனைகள் வரும், சில சங்கடங்கள் வரும், சில நெருக்கடிகள் வரும். அப்போதெல்லாம் நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது. அன்னலார் மனம் தளர்ந்தார்களா? அவருடைய அருமை தோழர்கள் மனம் தளர்ந்தார்களா? எத்தனை எத்தனை சோதனைகள் வந்த போதும் கூட அதை எதிர்கொண்டார்களே. அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான், பொறுப்பேற்பவர்களே அவனே நல்லவன். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் இந்த வார்த்தையை சொன்னார்களே. நம்முடைய குடும்பங்களில் வீட்டுக்கு வீடு, வாசலுக்கு வாசல் ஏதாவது சில சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு காலகட்டத்திலையுமே நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது. தலையிலே இடி விழுந்து விட்டது போன்று சில பேர் என்ன செய்கிறார்கள், வாழ்க்கையும் முடிந்து விட்டது போன்று அசந்து அமர்ந்து விடுகிறார்கள். சில சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிதாக நினைத்துக்கொண்டு, பூதகரமாக நினைத்துக்கொண்டு, ஒரு நாள் காய்ச்சல், 2 நாள் காய்ச்சல், 3 நாள் காய்ச்சலா, இனி முடிந்து விட்டது நம்முடைய கதை என்றெல்லாம் சில பேர் பயந்தாம் கொள்ளிகளாக வாழ்கிறார்களே. அந்த வாழ்க்கையை நமக்கு கூடாது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அந்த அல்லாஹ் நம்மை பாதுகாக்க போதுமானவனாக இருக்கிறான் என்கின்ற அந்த திடகாத்திரம் வேண்டும், திண்மை வேண்டும், மனோதிடம் வேண்டும். இதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. நேற்றைய தினம் ஒரு நண்பர் வருகிறார். மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய ஒரு ஊரை சார்ந்த ஒரு முஸ்லீம் நண்பர். அவர் வாரத்திற்கு 2 முறை டயாலிசிஸ் பண்ணுகிறார். 2 கிட்னி வேலை செய்யவில்லை. என்ன பிரச்சனை? குடும்பத்தில் மனைவியோடு பிரச்சனை, ஆண் குழந்தை ஒன்று இருக்கிறது. இதன் காரணமாக துபாயிலிருந்து அவர் வெளியே வந்து விட்டார். பின்பு சவுதி செல்கிறார். 6 மாத காலம் தூக்கமே இல்லை அவருக்கு. ஹைப்பர் டென்ஷன் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த டென்ஷன் காரணமாக கிட்னியை இழக்குகிறார். 2 கிட்னியும் இழக்கிறார். ஏன் அப்படி ஆனால் கிட்னி பிரச்சனை ஏற்படுமா என்று நான் ஒரு அப்பாவித்தனமாக கேள்வி கேட்கிறேன். அதற்கு அவர் சொல்லுகிற பதில் இதுதான்: ஒன்று கைகால் அடிக்கும் ஹஜரத், அல்லது கிட்னி பாதிக்கும் ஹஜரத். இதனுடைய விளைவை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன். இள வயசு அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, மூளையிலே போட்டு ஒவ்வொன்றையும் குழப்பிக் கொள்கிற போது நம்மை நாமே பாதிக்க செய்கின்றோமே, யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கை இருக்கிறத, சத்திய சஹாபியருடைய இந்த ஈமான் இருக்கிறத, வீர தீரம் இருக்கிறது, அதை யோசித்து பார்க்க வேண்டும். மக்கா மக்கள் அவர்களை அவ்வளவு தூரம் இம்சிக்கிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள். சரி, தாயிஃப் மாநகருக்கு செல்வோம் என்று புறப்படுகிறார்கள் பெருமானார். இவர்கள் தான் நம்முடைய தாவத்து பிரச்சாரத்தை ஏற்க தயாராக இல்லை, நம்மை துன்புறுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள் பல வகையில். தாயிஃப் மக்களாவது இந்த இஸ்லாத்தை ஏற்பார்களே என்கின்ற ஒரு அலாதியான நம்பிக்கையோடு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு போன்றோரும் புறப்படுகிறார்கள். அங்கே சென்றால் அங்கே விரட்டி அடிக்கிறார்கள், சிறுவர்களை ஏவி விடுகிறார்கள்.
கல்லால் எடுத்து அடிக்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய சஹாபிகளையும். மக்காவிலிருந்து புறப்பட்டு தாயிஃபுக்கு ஆறுதலை தேடி வந்தால் அங்கே இதைவிட கொடூரமாக இருக்கிறது. இரத்தம் தோய்ந்த முறையிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் எங்கே வருகிறார்கள்? மக்காவிற்கே வருகிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், கைஃப ததுகுலு அலைஹிம் வகத் அஹ்ரஜு, நீங்கள் எப்படி மறுபடியும் மக்காவுக்குள் நுழைவீர்கள்? உங்களை அவர்கள் துரத்தி விட்டார்களே. அப்போது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ நாசிரு தீனிஹி வ முதுஹிரு நபியிஹி, நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய தீனுக்கு உதவி செய்யக்கூடியவன், தம்முடைய நபியினுடைய அந்த பிரச்சாரத்தை பகிரங்கப்படுத்துபவன் என்கிற அந்த வார்த்தையை அந்த நேரத்திலும் கூட அசராமல், நம்பிக்கை இழக்காமல் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். பாருங்கள், அப்படியே அவர்கள் அசந்து போயிருந்தால், பின்வாங்கியிருந்தால் இன்றைக்கு நாம் முஸ்லீம்களாக இருக்க முடியுமா? 20 கோடி முஸ்லீம்களுக்கு மேலே இந்திய திருநாட்டில் வாழ்கிறார்களே, இத்தனை முஸ்லீம்கள் இருக்க முடியுமா? சற்று யோசித்து பாருங்கள். தாயிஃப் மாநகருக்கு போவதற்கு முன்னாலே தங்களுடைய அருமை துணைவியை இழந்திருந்தார்கள், அபூ தாலிபை இழந்திருந்தார்கள், பக்கபலமாக இருந்தவர்கள். வீட்டிற்கு வந்தால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் அதை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை லேசாக்கி ஆசுவாசப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர்களை சமாதானப்படுத்தி கொண்டிருந்த அந்த 2 பெருமக்களும் இறந்துவிட்ட அந்த காலகட்டம் தாயிஃப் மாநகரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரும் சோதனை என்றால் அருமை சகோதரர்களை பெரியவர்கள் நாம் யோசித்து பார்க்கிறோம். இது போன்ற துன்பங்கள் துயரங்கள் உருவாகத்தான் செய்யும். சின்ன சின்ன விஷயங்கள், மன அழுத்தங்கள், நெருக்கடிகள் நாம் ஒருபோதும் அசந்து விடக்கூடாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். காலஹா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஈன உல்கிய ஃபின்னார், நெருப்பிலே தூக்கி வீசப்படுகிற போது சொன்ன அதே வார்த்தை 2 முறைகள் பேசப்பட்ட வார்த்தை. இன்னொரு முறை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய சஹாபிகளும் சொன்னார்கள். அதுதான் இப்போது நாம் வாசித்து காண்பித்த வசனத்தின் அடிப்படையிலே உள்ளது. பன்னாட்டு படைகள் திரண்டு வருகிறார்கள் உங்களை அழிக்க ஒழிக்க என்று சொன்னபோது ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த வார்த்தையினுடைய வலிமை இருக்கிறதே அன்பான பெருமக்கள். நமக்கு என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் இந்த வார்த்தையை தாங்கள் சொல்லுங்கள், அவசியமாக சொல்லுங்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி காண்பிக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள், இதா வகாத்தும் ஃபி அம்ரின் அலீமின், ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால், உங்களுக்கு ஏற்பட்டால், ஃபக்கூலு ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று நீங்கள் சொல்லுங்கள், அந்த சோதனை அகன்றுவிடும். இதை நம்முடைய இஸ்லாமிய பெருமக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு வகையான சங்கடங்கள் இல்லாத குடும்பங்கள் ஏதாவது ஒரு குடும்பத்தை நாம் சொல்ல முடியுமா? எந்த குடும்பத்தில், உலமாக்கல் குடும்பமாக இருக்கட்டும், மற்ற குடும்பங்களாக இருக்கட்டும், ஒரு பிரச்சனை தீர்ந்தால் அடுத்த பிரச்சனை உருவாகும். இது போன்று இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த வார்த்தையினுடைய ஒரு மகிமை, ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஸைனப் பின் ஜஹ்ஷ் இருவரும் தஃபாகரத்தா, ஒருவர் பேசிக்கொள்கிறார்கள். அவர்கள் பெருமை பாராட்டிக் கொள்கிறார்கள். 2 பேரும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியர். நான் பெரியவரா நீ பெரியவரா என்கிற அடிப்படையில் ஒரு செல்லமான முறையில் உரிமையோடு ஸைனப் பின் ஜஹ்ஷ் சொல்கிறார்கள், உங்களையெல்லாம் உங்களுடைய குடும்பத்தினர் தான் பெருமானாருக்கு மனம் முடித்து கொடுத்தார்கள், ஆனால் என்னுடைய அல்லாவே மனம் முடிச்சு கொடுத்தான் தெரியுமா? ஜவ்வஜனி அல்லாஹு. காரணம் குர்ஆனில் அப்படித்தான் வருகிறது. குர்ஆனில் எப்படி வருகிறதுனா ஜவ்வஜ்னாகஹா என்று வருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு, அது ஒரு நீண்ட வரலாறு, நேரம் சுருக்கம். எனவே எனக்கு பெருமை அதிகமாக்கும், அல்லாஹ்வே எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தான், உங்களையெல்லாம் பெருமானாருக்கு உங்களுடைய ஃபேமிலி, அஹாலி என்பார்கள் ஃபேமிலிக்கு, உங்களுடைய குடும்பத்தினர் தான் நிக்கா முடிச்சு கொடுத்தார் என்று சொன்னபோது, அப்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சரி, ஓகே, நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் என் மீது இந்த மதீனத்து முனாஃபிக்குகள் இஃப்கு பண்ணிய போது, இட்டு கட்டிய போது, சஃப்வான் இப்னு அந்த முஅத்தல் என்பவரோடு என்னை இணைத்து பேசிய போது, ஒரு நேரம் ஒரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை. அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 13 வசனங்களை இறக்கி சூரத்து நூறிலே, நான் தூயவள் என்று அல்லாஹ் என்னை மெய்ப்படுத்தினானே, நான் பரிசுத்தமான பெண்மணி என்று, நான் சாதாரணமான பெண் என்று நீ நினைத்து கொண்டாயா?
என் சம்பந்தமா அல்லாஹ் 13 வசனங்களை இறக்கி இருக்கிறானே என்று சொன்னபோது மடங்கி விட்டார்கள். ஸைனப் பின்த் ஜஹஷ் ஃபஸல்லமத், மடங்கி விட்டார்கள். கேட்டார்கள், என் அன்பு சகோதரி, அக்கா தங்கச்சிகள் தானே, பெருமானாருடைய துணைவியாரெல்லாம் அக்கா தங்கச்சிகள் என்று தானே சொல்லிக் கொள்வார். என் அருமை சகோதரியே, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மன உளைச்சல், சாதாரணமான ஒரு மன உளைச்சல் அல்ல. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அபாண்டமான முறையில் அவதூறு சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்திலே இரவு பகலாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது கொண்டு அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கொண்டிருந்தார்கள். அவ்வாறு அந்த நிலைமையிலே நீங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், என்ன அல்லாஹ்விடத்தில் என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னபோது ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்று பேசினேன். ஆஹா, அருமையான வாசகமாயிற்று. அந்த வாசகத்தின் பரக்கத்து தான் அல்லாஹ் 13 வசனங்களை இறக்கி உங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறான். இது கலிமத்துல் மூமினின் என்றார்கள். எல்லா மூமின்களும் சொல்ல வேண்டிய வாசகம் என்றார்கள். என்ன ஒரு சங்கடம், என்ன ஒரு வியாதி வந்தாலும் சரி, வியாபாரத்தில் ஒரு நஷ்டமா, குடும்பத்தினர் மூலமாக ஏதாவது சங்கடங்களா, அந்த சங்கடங்கள் தீர வேண்டுமா, நாம் எழுந்து நடக்க வேண்டுமா, நிமிர்ந்து நிற்க வேண்டுமா, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த விஷயத்தை தான் ஹாஃபிஸ் அவர்கள் ஓதி காண்பித்திருக்கிறார்கள். நாம் ஓதுவோம். நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அல்லாஹ் தீர்த்து வைப்பான், நம்மை வாழ்வாங்கு வாழச் செய்வான், நிம்மதியான மனநிறைவான வாழ்க்கையை இந்த கலிமாவுடைய ஒரு பரக்கத்தின் மூலமாக தந்தர் புரிவான் என்று நாம் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை உண்டவர்களாக கூறியவாறு இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.